Hello everyone, welcome to my channel Lifelong Learning. C for Beginners பிளேலிஸ்ட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்குறோம். நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம there are no built-in input-output statements in C language. அப்போ ரீட் ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, they are all written as functions and put in a header file called standardio.h. அப்போ நீங்கள் C ப்ரோக்ராமில் இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணுன்னா the line must be included in your program. hash include standardio.h. இந்த ஹேஷை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, it is a preprocessor directive. This is a header file which is to be included in our C program. The angle bracketக்குள்ளே கண்டிப்பாக போடணும். And then you can use any one of these functions, putchar and printf. This is for writing the output to the standard output device. Standard output device வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய மானிட்டர். அதே போல் to read you can use getchar and scanf. This will read character or a formatted input from the standard input. Standard input is nothing but our keyboard. ஸோ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இந்த 4 ஃபங்க்ஷன்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு புட்கேர், அதனுடைய சின்டாக்ஸ் என்ன, இட் டேக்ஸ் ஒன் பேராமீட்டர் கேரக்டர். இப்போ யூஸ்வலாகவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ் இருந்ததுனாவே இட் மீன்ஸ் திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். திஸ் ஃபங்க்ஷன் டேக்ஸ் ஒன்லி ஒன் பேராமீட்டர் விச் இஸ் அ கேரக்டர். அதனுடைய பர்பஸ் என்ன, அவுட்புட்ஸ் அ கேரக்டர் டு த ஸ்க்ரீன். எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா, புட்கேர் விதின் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே எக்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஒரு கேரக்டர் இருந்ததுனாவே இட் மீன்ஸ் இட்ஸ் அ கேரக்டர் கான்ஸ்டன்ட். அப்போ வி ஆர் ஜஸ்ட் அவுட்புட்டிங் த கேரக்டர் கான்ஸ்டன்ட் எக்ஸ். இதுவே புட் கேர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது திஸ் எக்ஸ் இஸ் அ வேரியபிள். அப்போ அந்த கண்டென்ட் ஆஃப் தட் வேரியபிள் வில் பி பிரிண்டட். You can also have integer fred is equal to 65. We are defining a integer variable and then we are trying to put it using this putchar. இப்போ என்ன ஆகுனா, even though it is 65, the character equivalent of the ASCII value 65 which is nothing but capital A, it will be printed. ஸோ புட்கேரில் வேறு என்னென்னலாம் போடலாம், புட்கேர் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதும் புட்கேர் ஆஃப் திஸ் எக்ஸும் டிஃப்ரெண்ட். ஏன்னா திஸ் இஸ் அ கேரக்டர் கான்ஸ்டன்ட், திஸ் இஸ் அ வேரியபிள். இப்போ நம்ம பார்த்த மாதிரி புட்கேர் ஆஃப் 2 அப்படின்னா 2 எழுதாது. ஏன்னா 2வோட கேரக்டர் ஈக்குவலண்ட் வந்து இட்ஸ் நாட் அ பிரிண்டபிள் கேரக்டர். ஸோ 2 வந்து நம்மளுக்கு எழுதாது. சப்போஸ் புட்கேர் ஆஃப் 50 அப்படின்னு கொடுத்தோம்னா 50யோட கேரக்டர் ஈக்குவலண்ட் என்ன, 2, தட் வில் பி பிரிண்டட். அதே போல் சிங்கிள் கோட்டுக்குள்ளே /50 அப்படின்னு கொடுத்தோம்னா திஸ் வில் பி அன் ஆக்டல் ரெப்ரசன்டேஷன், ஆக்டல் வேல்யூ. அதனுடைய டெசிமல் ஈக்குவலண்ட் பார்த்திங்கன்னா 40. 40க்கான கேரக்டர் வந்து ஓப்பன் பேராந்திசிஸ். இதே /x50 அப்படின்னா இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, டெசிமல் ஈக்குவலண்ட் இஸ் 80, வேர் இட் வில் பிரிண்ட் த கேரக்டர் P, கேபிட்டல் P பிரிண்ட் ஆகும். Now we will see this printf. This is a formatted output. ஸோ அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பேராமீட்டர் and the list of variables or the values can be given after that. The variable number of parameters நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், printf /n hello world. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோம்னாவே இட்ஸ் அ ஸ்ட்ரிங். அப்போ இந்த ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். இந்த /n என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் ஆர் அன் எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். திஸ் இஸ் டு கிவ் எ நியூ லைன் கேரக்டர். அப்படின்னா என்னென்னா the hello world will be printed in the next new line. And then this is how you can print variable values. அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல அந்த வேரியபிளுடைய வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல யூ கேன் ஸ்பெசிஃபை த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். அப்போ %5d அப்படின்னா திஸ் மீன்ஸ் த சைஸ் இஸ் அன் இன்டீஜர் வேரியபிள். அப்போ அந்த இன்டீஜர் வேரியபிளுடைய வேல்யூ வில் பி பிரிண்டட் இன் அ வித் ஆஃப் 5 places. ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். டெசிமல் நம்பரை அவுட்புட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் %d. இதே அன்சைன்டு டெசிமல் நம்பர்னால் %u. ஆக்டல் நம்பரை பிரிண்ட் பண்ணணுன்னா %o. ஹெக்ஸா டெசிமல்னால் %x. கேரக்டருக்கு %c. ஸ்ட்ரிங்குக்கு %s. f is for a real number with 6 decimal places. E
ரியல் நம்பர் இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் 10 power -5 அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த இ ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கலாம். இதில் எல்லாமும் கேபிட்டல் எஃப் கூட யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் இ கூட நம்ம கொடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ரெண்டில் ஆர்டினரி நோட்டேஷனாக இருந்தாலும் சரி, சயின்டிஃபிக் நோட்டேஷன், இதில் எது வந்து லீஸ்ட் ஸ்பேஸை யூஸ் பண்ணுதோ அதில் வந்து த அவுட்புட் வில் பி பிரிண்டட். தென் வில் see some examples. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான் height is percentage 5d meters, comma size. This is the variable, integer variable. இந்த integer உடைய variable will be placed here. அப்போ அந்த height is அது 1 2 3 இருந்ததுன்னா 1 2 3 meters அப்படிங்கிறது வரும். ஸோ the percentage d will take the minimum width to print the value. நீங்கள் வேரியபிள் வந்து வேரியபிளோட வேல்யூ என்னவாக இருந்தாலும் சரி, இந்த கண்டென்ட்டு மினிமம் வித் எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கும். இஃப் யூ ஜஸ்ட் கிவ் பர்சன்டேஜ் டி. சப்போஸ் பர்சன்டேஜ் 5dன்னு கொடுத்தோம்னா த ஃபீல்டு வித் மாடிஃபையர் இஸ் 5 அப்படின்னா என்ன, 5 பொசிஷன்ஸில் 5 வித்தில் தட் வேல்யூ ஷுட் பி பிரிண்டட். ஸோ திஸ் இஸ் டு ஸ்பெசிஃபை ஹவு மெனி கேரக்டர் பொசிஷன்ஸ் சைஸ் வில் டேக் அப். இப்போ சப்போஸ் வேல்யூ வந்து -999 to 49 இருந்தது அப்படின்னா த அவுட்புட் வில் பி பிளேஸ்ட் வித் ஸ்பேசஸ் ஆன் த லெஃப்ட். ஏன், நம்மளுக்கு வந்து 5 பிளேசஸ் வேணும் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய வேல்யூ வந்து அதை விட சின்னதாக இருக்குது, 5 ஸ்பேசஸை ஆக்குப்பை பண்ணலை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா முன்னாடி வந்து ஸ்பேஸ் போட்டு பிரிண்ட் ஆகிடும். பாருங்கள், ஹைட் இஸ் 12 meters. இப்போ இந்த இடத்துல சைஸ் வந்து நம்ம 12 இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸோட 12 metersனு வந்திருக்கு. பாருங்கள் 1 2 3 4 5. சப்போஸ் அதனுடைய சைஸோட வேல்யூ வந்து 1 2 3 4 5னா அந்த வேல்யூஸ் வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வந்து அப்பெண்ட் ஆகிக்கும். இப்போ 2 இருக்கிறதுனால இங்கே 3 ஸ்பேஸ் இருக்கும், இங்கே வந்து ஸ்பேஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் 1 2 3 4 5 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் பிரிண்ட் அ கேரக்டர் வேரியபிள். செக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பர்சன்டேஜ் சிங்கிற வேல்யூ இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் எம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பர்சன்டேஜ் சி கொடுத்துருக்கிறதுனால ஜெண்டர் கோலனுக்கு அப்புறம் எந்த ஸ்பேஸுமே இல்லாமல் எஃப்னு கொடுத்துருக்கு. இங்கே பர்சன்டேஜ் 5c கொடுத்துருக்கேன். அப்போ இந்த செக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு 5 ஸ்பேசஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பேசஸ் எடுத்துருக்கு. அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ பிரிண்ட் மோர் தென் 1 வேரியபிள்ஸ் யூஸிங் த சேம் printf ஸ்டேட்மெண்ட். ஆனால் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல n and sum both are integer variables. So I am giving percentage d and percentage d. அப்போ அவுட்புட் எப்படி இருக்கும், n is equal to அப்படின்னு போட்டுட்டு இந்த என்னோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். sum is equal to அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த சம்மோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். Then you have got a new line character. The new line character can be placed anywhere in the string. நியூ லைன் வந்த உடனே என்ன ஆகும்னா அவுட்புட்டில் ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆகும். தென் ஹியர் யூ கேன் see that average is percentage f/n. இந்த இடத்துல ஐ எம் நாட் யூஸிங் ஏ வேரியபிள், ஐ எம் யூஸிங் an expression. இப்போ சம்முங்கிறது இன்டிஜர் வேரியபிள், என்னங்கிறது இன்டிஜர் வேரியபிள், அது நான் டைப் காஸ்ட் பண்ணி ஃப்ளோட்டாக மாற்றி தென் ஐ எம் டிவைடிங் சம் டிவைடட் பை ஃப்ளோட் ஆஃப் n. அப்போ இந்த ஆவரேஜ் வில் பி calculated and it will be printed here. Now we'll just see how to specify the format for a float variable. இந்த இடத்துல பர்சன்டேஜ் எஃப்னு கூட கொடுத்துக்கலாம், இல்லை பர்சன்டேஜ் 10.fன்னு கொடுத்துக்கலாம். இந்த 10 என்ன மீன் பண்ணுது அப்படின்னா டோட்டல் வித் ஆஃப் த ஃபீல்டு, எவ்வளோ டிஜிட்ஸு, டெசிமல் பாயிண்ட்டு அண்ட் தென் நெகட்டிவ் சைன், அது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் வித் ஆஃப் த ஃபீல்டு வந்து 10. 5 எதுக்கு அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ வாட் இஃப் மை ஆவரேஜோட வேல்யூ வந்து the average வந்து it occupies more space than 10 அப்படின்னா என்ன ஆகும்னா ஆக்சுவல் வேல்யூ வில் பி பிரிண்டட். அப்போ அந்த இடத்துல 10.5ங்கிறது இன்சிஸ்ட் பண்ணாமல் இருக்கிற வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கும். சப்போஸ் ஆவரேஜ் வந்து 10 ஸ்பேசஸ்க்கு உள்ளே பிரிண்ட் ஆகும் அப்படின்னா தென் திஸ் ஃபார்மேட் வில் பி டேக்கன். அதை விட கம்மியாக இருந்ததுன்னா முன்னாடி வந்து ஸ்பேசஸ் எல்லாத்தையும் பேட் பண்ணி த வேல்யூ வில் பி பிரிண்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் திஸ் வேரியபிள் வேல்யூ 1 2 3 4 5.6 7 8ன்னு கொடுத்துருக்கோம், 5.2fன்னு கொடுத்துருக்கோம்.
ஆனால் இந்த இடத்துல டோட்டல் வித்தே 5. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோல் நம்பரே 1 2 3 4 5 இருக்குது. அப்போ அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா அவுட்புட் வில் பி ஆஸ் இட் இஸ். இந்த இடத்துல எந்த இடத்துலையும் ட்ரங்கேட்லாம் ஆகாது. சப்போஸ் இந்த இடத்துல 10.5Fன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா 10 பொசிஷன்ஸ்க்கு வரும். அண்ட் தென் இந்த இடத்துல 0.5 கொடுத்துருக்குறோம் நம்ம அப்படின்னா என்னன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 பிளேசஸ் வரும். இங்கே வேல்யூவே 6 7 8. அப்போ என்ன பண்ணியிருக்கு, இதுவே வந்து 6 7 7 3ன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 5.678 எப்படிலாம் பிரிண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 0.68ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு, 0.6773ன்னு கூட பிரிண்ட் ஆகிருக்கு. இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃப்ளோட் அண்ட் டபுள் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் எப்பவுமே வந்து ஃப்ளோட் ஆர் டபுள் வேரியபிள்ஸை வந்து ஈக்குவாலிட்டி வச்சு நம்ம செக் பண்ணக்கூடாது. எதர் யூ கேன் செக் இட் ஃபார் லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன், இல்லை லெஸ் தேன் அ மினிமம் வேல்யூ, கிரேட்டர் தேன் அ மினிமம் வேல்யூ அப்படிங்கிறதான் வச்சு நம்ம செக் பண்ணணும். Now we'll see this getChar function. So it will get a character from the keyboard and assign to ABC. Suppose நீ கேரக்டர் எதுவுமே ப்ரெஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா the system will wait for you to enter a key. கீ என்டர் பண்ணுற வரைக்கும் it will wait. இப்போ ஒரு வேரியபிளுக்கு நம்ம இதை அசைன் பண்ணுற மாதிரி தான் எழுதணுமா அப்படின்னா you can also write it like this, getChar. சப்போஸ் எனக்கு ஒரு வேரியபிளுக்கு அந்த வேல்யூ வேண்டாம், பட் I want the system to wait அப்படின்னு இருக்கும்போது you can just give a getChar. You can use this getChar without assigning the resulting value to any variable. இது எதுக்காக அப்படின்னா it will wait for a key to be pressed and then that key will be discarded. It is not stored in any variable. Scanf ஓட ஃபார்மேட் பார்க்கலாம். Scanf format and then you can give any number of variables here. Suppose I have an integer variable. I can read value for this integer variable %d, ampersand var. %d யோட பர்பஸ் நம்ம பார்த்துட்டோம், இன்டிஜர் வேரியபிளுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இந்த இடத்துல பாருங்கள், வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக சியில் வந்து ஆம்பர்சன்ட் போடும்போது இட் ரெப்ரசன்ட் த அட்ரஸ் ஆஃப் திஸ் வேரியபிள். அப்போ இந்த ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்டு வேரியபிளை கொடுக்கக்கூடாது, அட்ரஸ் ஆஃப் தட் வேரியபிள் தான் நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இட் இஸ் %f and num1 ampersand num1. அப்போ இந்த இடத்துல இன்டிஜராக இருந்தாலும் சரி, ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி, அட்ரஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஃபார் ரீடிங் எ கேரக்டர். இங்கேயும் நம்ம வந்து ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நவ் யூ கேன் see that suppose I have a string, ஃபஸ்ட் நேம்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அதை ரீட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபை %s கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஆம்பர்சண்ட் கொடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நேம் ஆஃப் த ஸ்ட்ரிங் இட் செல்ஃப் கிவ்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். Now we'll see how to read multiple inputs. ஸோ இந்த இடத்துல scanfல வந்து we cannot give a prompt. We can either give the format specifier or a space. இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் இஸ் printf ஸ்டேட்மெண்ட் டு கிவ் த ப்ராம்ப்ட். யூசர்லேருந்து நம்ம என்ன இன்புட்டை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத இங்கே ப்ராம்ப்டில் கொடுக்க போகிறோம். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் an integer followed by a float. இந்த scanfல பாருங்கள், %d ஸ்பேஸ் இல்லாமல் %f ampersand a, ampersand b, that is address of a and address of b கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், வித்தை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறோம். நம்ம இல்லைன்னா நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு நடுவில் நம்ம ஸ்பேஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இன்புட் கொடுத்தா எப்படி டேட்டா அசைன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இன்டிஜர் வேரியபிள். ஸோ இட் வில் ஸ்டார்ட் ரீடிங் த கேரக்டர் பை கேரக்டர் till a character which is not part of an integer is encountered. அப்படின்னா என்ன, டாட்டு ஸ்பேஸு எது இன்டிஜர்ஸ் இல்லாமல் வேறு எது வர வரைக்கும் இட் வில் ஸ்டார்ட் ஸ்கேனிங். அப்போ என்ன ஆகுனா, அந்த ஃபஸ்ட்டு 1 2 3 4 எடுத்து ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். ஏன்னா டாட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் அன் இன்டிஜர். அப்போ மிச்சம் இருக்கிற 0.567 எடுத்து பிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிடும். அதே இந்த இடத்துல நான் வித்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 5 பொசிஷன்ஸில் இருக்கிறத எடுத்து ஏக்கு போயிடும், ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பிக்கு அசைன் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 ஏன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமும் எடுத்து ஏக்கு அசைன் ஆகிடுது, ரிமைனிங் இருந்து எடுத்து பிக்கு அசைன் ஆகிடுது. 5 பிளேசஸில் இருக்கிறத எடுத்து இன்டிஜர் ஃபஸ்ட்டு இன்டிஜருக்கு போட்டுது, ரிமைனிங் எடுத்து நம்மளுக்கு ஃப்ளோட்டாக போட்டுக்குது. நவ் ஐ எம் ட்ரைங் டு ரீட் 2 characters.
மை கேரக்டர் 1 மை கேரக்டர் 2 நம்மளுக்கு அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், நான் இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துருக்கேன், அடுத்தது ஸ்பேஸோடு கொடுத்துருக்குறேன். டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்புட் கொடுக்கும்போது எப்படி இந்த வேல்யூஸ் அசைன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் ஐ கிவ் ஏபி அப்படிங்கும்போது ஏன்னா கேரக்டர் பை கேரக்டர், அப்போ மை கேரக்டர் 1ல் ஏங்கிறது அசைன் ஆகிடும், மை கேரக்டர் 2ல் பின்னு அசைன் ஆகிடும். இந்த இடத்துல நான் ஏபிக்கு அப்புறம் ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்குறேன் நான். அண்ட் தென் யூ ஹவ் காட் சிடி அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல மறுபடியும் இந்த மை கேரக்டர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அடுத்த இதில் வந்து மை கேரக்டர் 2, அடுத்த லைனில் மை கேரக்டர் 2 இருக்குது. அப்படின்னா என்ன இடத்துல இந்த இடத்துல ஒரு நியூ லைன் கேரக்டர் என்கவுண்டர் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஏபிக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல நியூ லைன் கொடுத்துருக்குறோம், நம்ம என்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என்டர் வில் பி ரெட் அண்ட் வில் பி அசைன் டு மை கேரக்டர் 1. அண்ட் தென் இந்த சி, அடுத்த கேரக்டர் சி, அதை எடுத்து நம்மளுக்கு மை கேரக்டர் 2ல் போட்டு அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் இது வந்து ஒரு லைனில் இருக்கிறது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மை கேரக்டர் 1க்கு அப்புறம் இந்த இடத்துல ஆக்சுவலாக நியூ லைன் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டில் இந்த மை கேரக்டர் 2 பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே நான் இன்புட்டு வந்து இப்படி வரிசையாக ஏபிசிடின்னு கொடுத்துருக்கேன். ஈவன் தோ ஐ ஹவ் காட் 2 ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த இடத்துல ஏபிசிடி ஃபுல்லாக கொடுத்துருந்தேன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் வேரியபிளுக்கு ஏ அசைன் ஆகிடுது, அடுத்ததுக்கு பி அசைன் ஆகுது, தென் சி டி கரெக்டாக அசைன் ஆகிருக்கு. இப்போ ஏபிசி ஸ்பேஸ் டின்னு கொடுத்துருக்குறேன் நான். இப்போ என்னாகும், இப்போ வந்து என்ன ஆகும், கரெக்டாக தான் இருக்குது. ஏபி இங்கே அசைன் ஆகிடும் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும். அடுத்தது வந்து சி வில் பி அசைன் டு மை கேரக்டர் 1 அகெயின். அப்புறம் இங்கே நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால இந்த ஸ்பேஸை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இந்த டி வில் பி அசைன் டு திஸ் மை கேரக்டர் 2. Now we'll see some sample programs. So enter a character அப்படின்னு கொடுத்துட்டு I'm just giving %C ampersand CHR. Now you have entered this %C கொடுத்துருக்கோம், %D கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். சேம் கேரக்டர் வேரியபிளில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். என்டர் கேரக்டரில் நம்ம ஜியை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்னாகும், யூ என்டர்ட் ஜி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இங்கே %C கொடுத்துருக்கோம். இதே %Dன்னு கொடுத்தோம்னா அதனுடைய ஆஸ்கி ஈக்குவலண்ட், ஜியோட ஆஸ்கி ஈக்குவலண்ட் வந்து 103, அது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. ஸோ கேரக்டரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எய்தர் யூ கேன் யூஸ் %C ஆர் %D. %Cனா தட் கேரக்டர் வில் பி பிரிண்டட், %Dனா அதனுடைய ஆஸ்கி ஈக்குவலண்ட் வில் பி பிரிண்டட். இந்த வீடியோவில் சிம்பிளாக கெட் கேரக்டர் அண்ட் ஸ்கேன்எஃப், புட் கேரக்டர் அண்ட் பிரிண்ட்எஃப் இந்த 4 ஃபங்க்ஷன்ஸையும் பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.